ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த அலுவலகத்தில் அந்த பேரூராட்சி தலைவர் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில மர்ம நபர்கள் பேரூராட்சி அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார். அந்த வெடிகுண்டு வீசுகின்ற அந்த சமயத்தில் அவர் கழிவறைக்கு சென்ற காரணத்தினாலே அங்கே இருந்த 2 பேர் மீது வெடிகுண்டு வீழ்ந்து அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தில் குண்டு கலாச்சாரம் வந்து விட்டது. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறேன். தமிழக அரசு செயலற்ற அரசாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதே பொது வாழ்வில் இருக்கின்ற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இன்றைய தினம் பட்டம் பகல்ல மர்ம நபர்கள் ஒரு பேரூராட்சி தலைவரை கொலை செய்வதற்காக அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியா இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.